ஏக்கா நீங்களே வந்துட்டீங்க. இன்னும் அந்த ராணி அக்காவை காணா, எங்க அக்காவுக உங்களுக்கு தெரியுமா? நான் போகையில குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க முட்டி. இந்த அப்ப வந்துருவாங்க. உமாலோ அக்கா இப்போதாக்கா உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்களே வந்துட்டீங்க. அப்படியாம்மா? சரி சரி. என்ன முட்டி வாசந்தி ஒன்றும் பேசாம உட்காந்துருக்க? அது வந்து நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்கல்லக்கா, அதனால தான் நான் பேசல. அக்கா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்க்கா. என்னம்மா வசந்தி, என்ன முக்கியமான விஷயம்? அந்த அலுப்பின்னு ஒரு கிளடி இருக்குல்லக்கா அந்த தெருவுல, அந்த கிளடி மேல 2 தேங்காய் வந்து மண்டையில விழுந்துருச்சாமுக்கா. என்னம்மா வசந்தி சொல்ற? கிளடி மேல 2 தேங்காய் வந்து விழுந்துருச்சா? ஆமாக்கா, நீ வாயை பொளக்காதே. சொல்லும்டி, எப்படி அந்த கிளடி மேல 2 தேங்காய் வந்து விழுந்துச்சு? அதை ஏக்கா நீங்க ஏக்குறிய? இளநீ தோப்புக்குள்ள 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம்க்கா. இந்த கிளடி சும்மா தானே இருக்கணும், போய் ஒட்டு கேட்டுக்கிட்டு அந்த மரத்தை பிடிச்சி போய் ஆட்டிக்கிட்டு தொங்கிக்கிட்டு கிடந்தாலாம்க்கா. டபுக்குன்னு 2 இளநீ வந்து மண்டையில விழுந்து அப்படியே மயக்கடிச்சு கீழே விழுந்து ஆஸ்பத்திரியில சீரியஸா கிடக்காலாம்க்கா. நீங்க வாரியெல்லாம் நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் அந்த கிளடிய. ஐயே சரி முடி, வாரியா நம்ம 12 டவுன் பஸ்க்கு போவோம். சரிக்கா, கிளம்பி இருங்க போவோம். அக்கா நானும் வரேக்கா, 3 பேருமா சேர்ந்து போவோம். பாம்டி 3 பேரும் போயிட்டு வருவோம். சரிக்கா. A few minutes later. ஏத்தா உங்களுக்கு இப்ப நல்லா இருக்கா? மண்டையில எண்ணெய் வந்துச்சுன்னு சொன்னாங்க. யார் அது? ராணியா? ஆமா ஆமா ராணிதான். உங்களுக்கு எல்லாம் தேவையா அத்தா? இப்படி போய் ஒட்டு கேட்டுக்கிட்டு நிக்கணும்னு? அதான் பாரும் டீ தண்டி கரகமா இருந்திருக்கு எனக்கு. அதான் சொல்லுவாங்க ஒட்டு கேட்கலாம் போகக்கூடாதுன்னு. நீங்க கேட்குறீல்லையே. சரிதான் போங்கடி வெளியே. இந்த கிளவிய பார்க்க வந்ததுக்கு நம்மளுக்கு நல்ல மரியாதை. வாங்க போயிடுவோம். few minutes later. வீடியோ பிடிச்சிருந்தா வினிஷ் கார்ட்டூன் சேனல் சப்ஸ்கிரைப்